அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்களினுடைய வரலாற்றை தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் ஆதம் அலைஹிவஸல்லமை பற்றியும் ஷைத்தான் எப்படியெல்லாம் ஆதம் அலைஹிவஸல்லமையும் கோபிலையும் வழிகெடுத்தான் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் இத்ரீஸ் அலைஹிவஸல்லமை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆதம் அலைஹிவஸல்லமுடைய மரணத்திற்கு பின்பு மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறக்க ஆரம்பிப்பாங்க. அவர்களை நேர்வழிப்படுத்துறதற்காக அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிவஸல்லமை ஒரு நபியாக தேர்ந்தெடுப்பான். இத்ரீஸ் அலைஹிவஸல்லம் ஆதம் அலைஹிவஸல்லமுடைய 5வது தலைமுறையை சார்ந்தவங்க. இத்ரீஸ் அலைஹிவஸல்லம் பாபிலோன் நாட்டுல தான் பிறப்பாங்க. ஒரு நாள் இத்ரீஸ் அலைஹிவஸல்லம் மக்கள் அனைவரையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பாங்க. அவர்கள் சொல்வதை கேட்டு குறைவான மக்கள் தான் இஸ்லாத்தை ஏத்துப்பாங்க. அதிகமான மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறுதான் செய்வாங்க. அந்த காலகட்டத்தில் மக்கள் அனைவரும் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படி இத்ரீஸ் அலைஹிவஸல்லமும் அவர்களை பின்பற்றிய மக்களும் பாபிலோன் நாட்டிலிருந்து எகிப்து நாட்டிற்கு செல்லுவாங்க. எகிப்து நாட்டில் இருக்கிற மக்களுக்கு எப்படி தொழுகணும்னு கற்றுக் கொடுப்பாங்க. குறிப்பிட்ட நாட்கள் நோன்பு வைக்கணும்னு அறிவுறுத்துவாங்க. மனிதர்கள் தங்களினுடைய செல்வத்திலிருந்து ஒரு பாகத்தை ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. எழுத்துக்களினுடைய ஆரம்ப வடிவத்தை இத்ரீஸ் அலைஹிவஸல்லம் தான் கண்டுபிடிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதோடு இத்ரீஸ் அலைஹிவஸல்லமுடைய வரலாறு முடிவடைகிறது. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் நான் கேட்க போற கேள்விக்கு கண்டிப்பாக பதிலளிக்க முடியும். எழுத்துக்களினுடைய வடிவத்தை முதலில் கண்டுபிடித்த நபி யார்? ஆப்ஷன் பி, இத்ரீஸ் அலைஹிவஸல்லம். அடுத்த கேள்வி, இத்ரீஸ் அலைஹிவஸல்லம் எந்த நாட்டில் பிறந்தார்கள்? இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் விடாமுயற்சியோடு இருக்கக்கூடிய நூஹ் அலைஹிவஸல்லமை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.